அஸ்ஸலாமு அலைக்கும் கைஸ். ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு சைத் வியூ அண்ட் வெல்கம் பேக் டு அவர் vlog. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்பவே நல்லா இருக்கிறேன். ஸோ டியூட்டிக்கு வந்து காலையில் 3 மணிக்கு வர வேண்டியது, ஆனால் இன்றைக்கி கொஞ்சம் லேட் ஆகிருச்சு. அது என்ன ரீசன் அப்படின்னு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் ஃபாலோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்ன ரீசன் அப்படின்னாக்கா, நைட்டு வந்து கொஞ்சம் வேலை வந்து அதிகமாக இருந்துச்சு. ஸோ அதனால் போயிட்டு கொஞ்சம் படுத்து தூங்கிட்டேன். தூங்கினா எப்போயுமே வழமையாக 3 மணிக்கு எந்திரிக்கிறது. இன்றைக்கி எந்திரிக்க முடியல, கொஞ்சம் அசத்திருச்சு. ரெண்டாவது ஒரு ரீசன் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, நைட்டு இஸ்மாயில் பாய் ரூமுக்கு போயிருந்தேன். அங்கிட்ட ஒரு வேலை ஒன்று வந்துருந்துச்சு. அப்போ அந்த வேலைக்கு போயிருக்கும்போது பிரியாணி செஞ்சு வச்சுருந்தாப்புல, சிக்கன் பிரியாணி செம டேஸ்ட்டு. அந்த தயிர் இதெல்லாம் ஊற்றி வச்சுக்கிட்டு, அதுக்கப்புறம் வந்து தோசை வேறு செஞ்சு வச்சுருந்தாப்புல. சரியான கவனிப்பு, நல்ல கவனிப்பு. அதை அப்படியே சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பி வந்தேன். ஏன்னா அந்த சைடு நேற்று தான் எனக்கு வந்து வேலை வந்துச்சு. ஸோ அதனால் அந்த பக்கத்தில் போகும்போது அப்படி ஒரு 8 போயிட்டு அப்படியே போனேன். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து இதுக்கு போகணும், எங்கேனாக்கா முடி வெட்டுறதுக்கு போகணும். முடி வெட்டுறதை விட தாடி வந்து கொஞ்சம் டிசைன் பண்ணிவிட்டு அப்படியே வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறேன். ஒரு 2 நாளாக வீடியோ நான் எடுக்கலை. வேலை வந்து நல்லா டைட்டாக போய்கிட்டு இருக்குது, பயங்கரமான வேலையாக போய்கிட்டு இருக்குது. சரி, நான் மேற்கொண்டு அப்படியே பேசிட்டு போவோம். சரியா கைஸ்? இப்போ வந்து மயனிஸ் வச்சு குப்பூஸை உருட்டி சாப்பிட போகிறேன். சரியா? அங்கே காஃபி இருக்குது. ஸோ இதுதான் நமக்குரிய காஃபி. அப்படியே எடுத்து போட்டு சாப்பிடுவோமா? இப்போது ஸ்பூனை அப்படி லைட்டாக அப்படியே தடவி விட்டுட்டு, இந்த மயனஸ் வந்து பார்த்திங்கனாக்கா நமக்கு இந்த மயோனிஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சில்லி வித் மயோனிஸு. ஸோ காலை பிரேக்ஃபாஸ்ட்டு எனக்கு இது தான். ஓகேவா? இதில் 2 குப்பூஸ் வச்சு அடித்து விட்டுட்டு அப்படியே போயிட்டு வேலையை பார்த்தோம் அப்படின்னா சும்மா நறுக்குன்னு இருக்கு. எப்படி இருக்கு? சும்மா நறுக்குன்னு இருக்கு. ஃப்ரெஷ் குப்பூஸு. இதோடைய விலை வந்து வெறும் ₹1 தான். 10 பீஸ் இருக்கு. இந்த மயோனஸோடைய விலை வந்து ₹7. எப்படியும் பார்த்தாலும் ஒரு 10 நாளைக்கு வரும். சரிங்களா? இந்த ஒரு பாக்கெட் குப்பூஸ் இருக்குது இல்லையா, இந்த ஒரு பாக்கெட் குப்பூஸை வந்து நம்ம காலையில் 2, மதியத்துக்கு 2, நைட்டுக்கு 2. ஸோ ஒரு நாளைக்கே வந்து முடிக்க நினச்சாலும் முடிக்க முடியாது. நல்லா சாப்பிட்றவங்க ஒரு நாளைக்கு 5 குப்பூஸ் அடிக்கிறவங்க ஒரு நேரத்துக்கு அப்படின்னாக்கா 2 வேலைக்கு அந்த குப்பூஸ் வரும். ஒரு வேலைக்கு 2 குப்பூஸ் சாப்பிட்றவங்க அப்படின்னாக்கா 6 குப்பூஸ் ஒரு நாளைக்கு எடுத்துக்கிட்டு பாக்கி 4 குப்பூஸ் இருக்கும். சரிங்களா? அப்படி இருக்குது. இந்த மயோனஸ் வந்து சூப்பராக இருக்குங்க. அப்போ மணி கரெக்டாக 7:30 ஆகுது. சாப்பிட்டுட்டு இன்னொரு சைட்டுக்கு போகணும். ஆமாம், காலையில் சாப்பாடு சாப்பிடலன்னு வச்சுக்கங்களேன், அவ்வளோதான். ஏன்னா காலையில் 3 மணிக்கு எந்திரிக்கிறது. அப்போதான் நினச்சி பார்த்துங்க, 3 மணில இருந்து கரெக்டாக அதோடைய டைம் வந்து பசி எடுக்கிறது 7 to 7:30. அந்த பசி எடுக்கும்போது நம்ம இந்த சாப்பாடை உள்ளே விட்டோம் அப்படின்னாக்கா கரெக்டாக இருக்குது. இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அது அல்சரில் கொண்டு போய் விட்டுரும். நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. எதுக்கு உங்களுக்கு சொல்லணும்னா, என்னைய மாதிரியே வேலை பார்க்குறவங்களும் இருப்பீங்க கத்தாரில், இல்லை அதர் கண்ட்ரிலையும் இருப்பீங்க. ஸோ அவங்களுக்காக வேண்டி சொல்கிறது, உங்கள் நாட்டில் நீங்கள் இருக்கக்கூடிய நாட்டில் எது இந்த ₹1 ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்குதோ அதை வாங்கி சாப்பிட்ருங்க முதல்ல. அது பண்ணாக இருந்தாலும் சரி, இல்லை வந்து எதுவாக இருந்தாலும், சாண்ட்விச்சாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் வாங்கி போட்டுருங்க வயிற்றுக்கு. ஓகேவா? நம்ம நல்லா இருந்தால் தான் நம்ம சம்பாதிக்க முடியும். நம்ம நோய் வாய்வு பெற்று கடந்தோன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளவுதான். மூஞ்சி போனலாம் அந்த மாதிரியே இருக்குங்க. ஓகே, அடுத்து ஒரு குப்பூஸ்.
இப்போ இந்த இருக்குல்ல, இந்த மாதிரி குப்பூஸு 10 பீஸு நம்ம ஊரில் வாங்க முடியுமா? ஒரு ரியாலுக்கு நம்ம ஊர் காசு 26 ரூபா வருது. 26 ரூபாய்க்கு 10 பரோட்டா வாங்க முடியுமா நம்ம ஊரில்? வாங்க முடியாது. அதான் வெளிநாட்டுக்கு நம்ம உள்நாட்டுக்கு உரிய வித்தியாசங்கள். அவ்வளோதான். பாருங்க, மைனஸ் இது தலை 2. இந்த 2 குப்பூஸ் போட்டுட்டு ஒரு காஃபி ஒன்று குடித்தாலே வயிறு நிறைஞ்சிருங்க. கார சாப்பாடு டன்னுங்க. வேண்டியது. ஆனால் இந்த மைனஸு சில்லி வச்சு நல்லா வச்சுருக்காங்க. கைஸ், இப்போ நான் வந்து எங்கே வந்திருக்கேன் அப்படின்னாக்கா, கத்தாராவுக்கு பின்னாடி இருக்கிற சன்ரைசர்ஸ் ஹோட்டலுக்கு தான் வந்திருக்கிறது. அதாவது சன்ரைசர்ஸ் ஹோட்டலுக்குள்ளே நான் போகலை, அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு ஏரியாவில் வந்திருக்கிறேன். ஸோ இந்த ஏரியாவெலாம் வந்து பார்க்கும்போது எனக்கு பழைய ஞாபகங்கள் வந்து போய்க்கிருக்கிறது. ஏன் அப்படின்னாக்கா, இந்த சன்ரைசர்ஸ் ஹோட்டல் இருக்குது இல்லையா, இந்த ஹோட்டலுக்கு நான் எத்தனை தடவை வந்திருக்கேன் தெரியுமா, கல்யாண ஃபங்க்ஷனுக்கு. ஸோ இதெல்லாம் வந்து பார்க்கும்போது நம்ம அர்ஜென்டின் கேம்ப்பு வந்து எங்கே இருக்குது? உக்கேரில் இருக்குது. இது எங்கே இருக்குது? கத்தாரா. எவ்வளோ தூரம் டிஸ்டன்ஸு. ஸோ நமக்கு டியூட்டி வந்து அங்கேருந்து இங்கே, இங்கேருந்து அங்கே, அர்ஜென்டின் கேம்பில் இருந்து அல்கூர், இப்படிமா வந்து டியூட்டிகள் வந்து வரப்போக இருக்கிறதுனால ஒவ்வொரு ஏரியாக்களுக்கு போகும்போது சில நினைவுகள் இதெல்லாம் நமக்கு வந்து போகும்போது அது வேறு லெவல் ஃபீல் கொடுக்குதுங்க. இதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. ஸோ அதனால தான் உங்ககிட்ட வந்து நான் ஷேர் பண்ணது. ஸோ இந்த ஏரியாவில் வந்து நல்லா அமைதியான ஏரியா, வண்டிகள் இதுகள்லாம் அந்தளவுக்கு அதிகமாக இல்லை. நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு இல்லை. அதான் இங்கே வந்து ஒரு வேலையை வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். இப்போது இந்த வேலையை முடிச்சுட்டு நேராக ரூமுக்கு போகணும். ஏன்னா காலையில் 3:30க்கெல்லாம் எந்திரிச்சது. ஆமாம், அப்படியே வேலை போய்கிட்டு இருக்குதுங்க. உங்களுக்கு எப்படி போகுது, என்ன மாதிரி போகுது, அதை முதல்ல கமெண்ட் பண்ணி விட்டு போங்க கைஸ். இந்த ஏரியா பாருங்களேன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட நான் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி இந்த இடத்துக்கு வந்தேன். இப்போ அது வந்து அப்படியே டோட்டல் சேஞ்ச் ஆகிருக்குதுங்க. ஆமாம், நல்லா வேறு லெவலில் இருக்குதுல்ல. பெரிய பெரிய பில்டிங்கு, எங்கிட்ட பார்த்தாலும் கார்டனு. கத்தாரில் இப்படி ஒரு இடமா அப்படின்ற மாதிரி இருக்குதுல்ல. நல்லா இருக்குது இந்த இடம். சரியா, இப்போ நான் இங்கே ஒரு வேலையாக வந்தேன். அந்த வேலையை வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ பிரேக் டைம். ஸோ அதனால் நம்மளால் வந்து போக முடியலை. திருப்பி இப்போ நம்ம வந்து பள்ளிக்கு போயிட்டு அப்படியே லோர் தொழுதுட்டு லஞ்சை முடிச்சுட்டு அப்படியே வருவோம். சரிங்களா, இந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு பள்ளி வாசல் இருக்குங்க. அந்த பள்ளிக்கு தான் இப்போ நான் வந்து போய்கிட்டு இருக்கிறேன். இடம்லாம் வந்து வேறு லெவலில் இருக்குதுங்க பார்க்குறதுக்கு. கத்தாரில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்துக்கு வாங்க, விசிட் பண்ணுங்கள். மிஸ் பண்ணிடாதீங்க மக்களே, மிஸ் பண்ணிடாதீங்க. பார்க்குறதுக்கு அவ்வளோ அருமையாகவும் சூப்பராகவும் இருக்குது இந்த இடம். இந்த சைடு இருக்குது தெரியுமா, இந்த சைடில் தான் நான் வந்து அதிகமாக வாக்கிங்லாம் போகிறது. என்ன வாக்கிங்லாம் போவீங்களா, அதுவும் இந்த மாதிரி விஐபி ஏரியாவிலையா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, நான் ஹவுஸில் இருக்கும்போது பசங்க வருவாங்க, கொண்டு வந்து இந்த சினிமா இதில் கொண்டு வந்து விட்டுட்டு அப்படியே நம்ம வந்து நடந்து தெரியுமோ. அப்போ நடந்து தெரியும் போது வண்டி இப்படி சைடில் பார்க்கிங் பண்ணிவிட்டு இப்படியே வந்து நடப்பேன். ஆமாம், இந்த இருக்குது பள்ளி. இந்த பள்ளி வந்து சின்ன பள்ளி. இப்போ நம்ம போகிறது வந்து பெரிய பள்ளி. சரிங்களா, ஆமாம், அதில் போயிட்டு வருவோம். எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் ஏரியாவை. நம்ம ஊருக்குள்ளே போகிற ஒரு ஃபீலிங் இருக்குதுல்ல, அதே ஃபீலிங் தான் இருக்குங்க. நல்லா இருக்கு. இங்கே சைடில் வந்து வெள்ளை கோடு இல்லாமல் எல்லாம் மஞ்சள் கோடு. ஏன்னா இங்கே வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து போகணும். சரியா, அதனால தான் அவங்க எல்லாமே வந்து மஞ்சள் கோடாக போட்டு வச்சுருக்காங்க. இப்போது எனக்கு பசிக்குது, நான் வந்து சாப்பிடணும். சாப்பாடு எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். நல்லதாக போச்சு.
மீன் குழம்பு வச்சு குப்பூஸ் இருக்குது. மதியத்துக்கு குப்பூஸு தான். இன்னைக்கு சோறு ஆக்கியிருந்தது நைட்டே நான் சாப்பிட்டுட்டேன். என்ன செய்கிறது, குப்பூஸை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேண்டியது. ஒரு 6 குப்பூஸ் இருக்குது. அப்படியே அடிச்சுட்டு அடுத்து வேலையை ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தான். இங்கே கம்பெனிக்கு வந்துட்டோம் அப்படின்னாக்கா நம்ம வந்து சாப்பாடு வந்து எப்பயுமே வந்து வண்டியில் வச்சிடணும், எடுத்து கொண்டு வந்து. அப்போ தான் நமக்கு நல்லது. இல்லை அப்படின்னாக்கா போச்சு. சரிங்களா? மணி வந்து 12:25. இன்னும் ஒரு 35 நிமிஷம் கிட்ட இருக்குது பிரேக் டைம் முடிகிறதுக்கு. ஆமாம், சரி. அப்படியே போயிட்டு ஒரு ஓரமாக வண்டியை நிப்பாட்டுவோம், நல்லா என்னெல்லாம் பார்த்து அப்படியே சாப்பிட்டுட்டு அடுத்தடுத்து வேலைகளை பார்ப்போம். என்னுடைய வேலையை பற்றி எல்லாரும் கேட்டிருந்தீங்க. என்னுடைய வேலையை பற்றி நான் சொல்கிறேன். சரிங்களா? என்ன அப்படின்னாக்கா, இப்போது நான் வந்து 3 மணிக்கு இல்லை 3:30க்கு என்னுடைய வேலையை ஸ்டார்ட் பண்ணுவேன். காலையில் ஸ்டார்ட் பண்ணும்போது அப்படியே வண்டி எடுத்துக்கிட்டு நேராக சைட்டுக்கு வந்துடுவேன். சரியா? ஒரு டீயை ஒன்று வாங்கி குடிச்சிக்கிட்டு அப்படியே சைட்டுக்கு வந்துட்டு என்னுடைய வேலையை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அப்படியே போய்கிட்டு இருக்கேன். இதில் வந்து எனக்கு மொத்தம் வந்து ஒரு 17 மணி நேரம் நான் வேலை பார்ப்பேன். சரிங்களா? என்னங்க அப்புறம் 17 மணி நேரம் வேலை பார்த்தா எப்படிங்க தூங்குறது, எப்படிங்க எந்திரிப்பீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கனாக்கா, அந்த 17 மணி நேரத்தில் எனக்கு கொஞ்சம் இந்த டைம் இதுக வந்து கொஞ்சம் பிரேக் இதுகெல்லாம் கிடைக்கி அந்த டயத்தில் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது. பட் எனக்கு வந்து என்னுடைய சூப்பர்வைசர் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னாக்கா, நீ வந்து காலையில் இருந்து வேலை பார்க்குற, ஸோ அதனால நீ என்ன பண்ணுறீனாக்கா, இந்த சைட்டில் கொஞ்சம், அடுத்த சைட்டில் கொஞ்சம், இந்த மெட்டீரியல் டெலிவரி பண்ணுறதுல கொஞ்சம், திங்ஸு ஷிஃப்ட் பண்ணுறதுல கொஞ்சம். திங்ஸு எப்படின்னாக்கா, ஒரு சைட்டில் வந்து நிறையா பொருட்களை வந்து போட்டு வச்சுருப்பாங்க. அந்த பொருட்களை எடுத்துக்கிட்டு வேறு ஒரு சைட்டில் கொண்டு போயிட்டு ஷிஃப்ட் பண்ணணும். அதுக்கு லேபர்ஸ் எல்லாருமே வந்துடுவாங்க. அந்த இதை நீ பார்த்துட்டு நேராக உன்னுடைய ரூமுக்கு போயிட்டு ஸோ ரெஸ்ட் எடுத்துக்க. ஏன்னு கேட்டிங்கனாக்கா, அடுத்து ஈவினிங்கில் வந்து உனக்கு ஸ்கெட்யூல் கொடுத்துருக்குறேன். ஸோ அந்த டாஸ்க்கு நீ வந்து ஃபில் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த டயத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கிறேன். எனக்கு இது வந்து முன்னாடி தெரியாமல் போச்சு. ஏன்னா நம்ம வந்து புதிய டிரைவராக வந்துட்டோம் அப்படின்னாக்கா, ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு ஆட்களை வந்து வேலை கொடுப்பாங்க. இந்த மெட்டீரியல் இந்த சைடில் கொண்டு போய் கொடுத்துருங்க, இந்த மெட்டீரியல் அந்த சைடில் கொண்டு போய் கொடுத்துருங்கன்னு. சரி, நானும் வாங்கிட்டு போவேன். அங்கே வாங்கிட்டு போய் பார்த்தாக்கா அங்கே யாரும் இருக்க மாட்டாங்க. இவருக்கு ஃபோன் அடித்தா, அந்த கொடுத்து விட்டவருக்கு ஃபோன் அடித்தா அவர் பிஸியாக இருப்பார். என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் முழிச்சுக்கிட்டு தவிச்சிக்கிட்டு இருப்பேன். கடைசியாக நமக்கு விசாரித்து பார்க்கும்போது, நீங்கள் அந்த மாதிரிலாம் நீங்கள் இது பண்ணாதீங்க, உங்களுடைய சூப்பர்வைசர் சொன்னால் மட்டும் நீங்கள் அதை செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சொன்னாப்புல. அதை நான் என்ன செஞ்சுக்கிட்டேன், கேட்சப் பண்ணிவிட்டு என்னுடைய சூப்பர்வைசர்கிட்ட கேட்டுட்டு அதெல்லாம் நீ வந்து பண்ணிக்கிறலாம் வேண்டாம், உனக்கு நான் கொடுத்த டாஸ்க்கை நீ ஃபில் பண்ணிவிட்டு நீ மட்டும் போய்கிட்டே இரு அப்படின்னு சொன்னாப்புல. என்னுடைய டியூட்டி ஹவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மொத்தம் 11 மணி நேரம். அந்த 11 மணி நேரத்தை வந்து அந்த ஆப் இருக்குது, அந்த ஆப்பில் வந்து நம்ம காலையில் செக்இன் பண்ணி விட்றணும். செக் அவுட் பண்ணும்போது கரெக்டாக அதில் வந்து 11 மணி நேரம் இருக்கணும். இப்படி மட்டும்தான் இருக்கணும். இந்த மாதிரி தான் நீ வந்து வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதில் இருந்து நம்ம அதை அப்படியே பிடிச்சிக்கிட்டாச்சு. பிடிச்சி அதே மாதிரியே நான் வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். காலையில் இந்த சைட்டில் கொஞ்சம், இப்போ நான் வந்து காலையில் வந்திருக்கேன்னா இதில் கொஞ்சம், அடுத்தது மெட்டீரியல், அந்த புது மெட்டீரியல், அதாவது நம்ம அந்த ஏசிக்குரிய திங்ஸு, ப்ளம்பிங் ஐட்டங்கள், அதுக்கப்புறம் வந்து சிமெண்ட்டு, டைல்ஸு இதெல்லாம் ஏற்றிக்கிட்டு ஒரு சைட்டில் கொண்டு போயிட்டு டெலிவரி பண்ணிவிட்டு வேறு ஒரு சைட்டில் கொண்டு இறக்கிட்டு அது அப்படியே இன்னொரு சைட்டுக்கு போய் அங்கே கொஞ்சம் வேலை, அடுத்த சைட்டில் கொஞ்சம் வேலை, ஒரு 7 மணி நேரம் 7 மணி நேரம் முடிச்சிடணும். முடிச்சுட்டு அப்படியே போய் ஒரு 3 மணி நேரம் ரெஸ்ட்டை போட்டுட்டு, ஒரு 4 மணி நேரம் ரெஸ்ட்டை போட்டுட்டு அடுத்து ஈவினிங்கில் வந்து நம்மளுடைய வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ண வேண்டியது. அப்போது ஈவினிங்லேயும் கொஞ்சம் வேலை இருக்கிறதுனால நமக்கு மொத்தமாக 11 மணி நேரம் அதில் கம்ப்ளீட் ஆகிடும். அப்படியே முடிச்சு விட்டுட்டு போக வேண்டியது. யார் எது சொன்னாலும் கேட்காத அப்படின்னு சொல்லிட்டாரு என் சூப்பர்வைசரு. அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து பார்த்துக்கிட்டு அப்படியே போய்கிட்டு இருக்கிறேன். சரிங்களா? இது எதுக்கு நான் உங்களுக்கு சொல்ல வர்றேன் அப்படின்னாக்கா, நீங்கள்
எந்த நாட்டுக்கு நீங்கள் போனாலும் சரிதான். ஸோ உங்களுடைய சைட் சூப்பர்வைசர்கிட்ட நீங்கள் அதை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்குங்க. அவர் கொடுக்கறது தான் உங்களுக்கு வேலை. மற்றவங்க சொல்கிறத வந்து ஜஸ்ட்டு உங்கள் சூப்பர்வைசருக்கு இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு கேட்டுட்டு அதுக்கப்புறம் பண்ணுங்கள். அவர் சொன்னார்னா நீங்கள் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது வந்து கம்பெனியில் தானே நம்ம இருக்கிறோம், அவங்க கொடுக்குற வேலை தானே அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கரெக்டு தான். ஆனால் அடுத்த டிரைவர்ஸ்லாம் இருப்பாங்க. ஒரு வேளை நீங்கள் உங்களுக்கு வேலை இல்லை, நீங்கள் ஒரு வேலைக்கு போயிட்டீங்க அப்படின்னாக்கா அவங்க மற்ற டிரைவருக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணி அவங்கள வர வச்சு அவங்கள்ட்ட கொடுத்து விடுவாங்க. அதுக்காக நம்ம பார்க்கக்கூடாது அப்படிலாம் நான் சொல்ல வரல. பார்க்கணும், ஆனால் கேட்டுட்டு நீங்கள் பார்க்கணும். சரிங்களா? அதே மாதிரி ஒரு மெட்டீரியலை எடுத்து இன்னொரு சைட்டுக்கு கொண்டு போய் கொடுக்குறீங்க அப்படின்னாக்கா ஒரு ஃபார்ம் ஒன்று இருக்குது. அந்த ஃபார்மில் வந்து யாருக்கிட்ட நீங்கள் கொடுக்குறீங்களோ அவங்கக்கிட்ட சைனை வாங்கிட்டு டேட்டை போட்டு இந்த மெட்டீரியலை நான் இவங்கக்கிட்ட கொடுத்துருக்கேன்னு சொல்லிட்டு எழுதி சைன் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா பிரச்சனை கிடையாது. நீங்கள் பண்ணக்கூடாது, அவர் தான். யார் வாங்குறாரோ அவர் தான் பண்ணணும். சரிங்களா? சரிங்களா? அதுதான் வந்து சொல்ல வந்தது. சரி, மறக்காமல் நம்ம செய்தி சேனலை பேஜி ஃபாலோ சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க யாராவது வெளிநாட்டில் இருக்காங்க அப்படின்னாக்கா இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணி கொடுங்க. சரிங்களா? பாய் பாய். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.